புகாரி ஹதீஸ் 3471. மாடு பேசியது ஓனாய் பேசியது என்று ஒரு ஹதீஸை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? சுஹைல் விழுப்புரம், அதாவது விழுப்புரத்திலேருந்து சுஹைல் என்பவர் கேட்குறாரு, இந்த ஆடு பேசியது ஓனாய் பேசியது, மாடு பேசியது ஓனாய் பேசியதுன்னு ஒரு ஹதீஸ் வருது. புகாரில் 3471வது ஹதீஸின் நம்பரை போட்டிருக்காரு. அதில் வந்து மாடு பேசியதாக வருகிறது, ஓனாய் பேசியதாக வருகிறது. அந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியான ஹதீஸ் கிடையாது, மறுக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் தான். ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், அந்த ஹதீஸுடைய விஷயங்களை பாருங்கள். இஸ்லாத்தினுடைய பல அடிப்படைகளுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக வரும். ஓனாய் பேசுகிறது மாடு பேசுகிறது அந்த மேட்ரு கிடையாது. அல்லா நாடுனா எதை வேணாலும் பேச வைக்குவான், வழங்குதா? அது மேட்ரு கிடையாது. அது என்ன பேசுனுச்சு, அது இஸ்லாமிய பேசிக்கில் உள்ள விஷயமா இருக்குதா? ஏன்னா பறவையெல்லாம் பேசுனுச்சுலாம் வருதில்ல, புது பறவை பேசுனுச்சு, எறும்பு தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுலாம் வரும் பொழுது அல்லா நாடுனால் அவர்கிட்ட பேசுவான், நபிமார்களும் கேட்க வைப்பான். அது வேறு. அந்த 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 கோணத்தில் இது அணுகிற விஷயம் கிடையாது, நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அல்லா நாடினால் எதை வேண்டாலும் இறுதி காலத்தில் கூட ஒரு உயிரினம் வந்து பேசும்லாம் இருக்கிறது. அதை நம்ம நம்ப தான் செய்கிறோம். அது நம்ம அல்லாவுடைய வல்லமையின் மீது உள்ள நம்பிக்கையில் எந்த குறைவும் கிடையாது. அந்த காரணத்தை கொண்டு இந்த ஹதீஸை அணுகலை. எதை அணுகிறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3471 ஹதீஸுடைய தமிழாக்கத்தை பாருங்கள். என்ன சொல்கிறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபுஹ் தொழுகை தொழுதாங்க. தொழுது விட்டு மக்களை நோக்கி அமர்ந்து ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பைனா ரஜுலுன் யசூக்கு பக்கரத்தன், ஒரு மனிதர் வந்து ஒரு மாட்டை ஓட்டி கொண்டு போகிறார். இது ரக்கிபகா, அதன் மீது ஏறி லரபகா, மாட்டில் ஏறி உட்காந்து சவாரி செய்கிறதுக்காக மாட்டை ஓட்டிக்கிட்டு போனவர் மாட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன செஞ்சார், மாடை விரட்டுறாரு. மாடை போவதற்கு முதல்ல தட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அடியை போடுறார். அப்போ காலத்து, அப்போ அந்த மாடு சொன்னது, இன்னா லம் நுகுலக்லி ஹாதா, இதுக்கு நாங்கள் படைக்கப்படவில்லை. மாடு என்ன சொன்னிச்சான், நாங்கள் வந்து அந்த ஏறி போகிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னமா குளிக்குனால் இல் ஹரசி, நாங்கள் விவசாயத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நீ எப்படி எங்கள் மேலே ஏறி உட்காருவ அப்படின்னு சொன்னிச்சான். இப்போ காலன் நாசு, மக்கள்லாம் கேட்டாங்களா, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்குது, பக்கரத்தும் கல்லமை, மாடு பேசுதா அப்படின்னு மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இப்போ இன்னி ஊமினி பிஹாதா, இதை வந்து நான் நம்புகிறேன், ஆனால் நானும் நம்புகிறேன். அபூபக்கரின் அபூபக்கர் உமர் நம்புகிறார்கள்னு ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னாங்களாம். ஹுமா செம்ம, அந்த 2 பேரும் ஸ்பாட்டில் இல்லை. அபூபக்கர் உமர் இந்த சபையில் இல்லாமல் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, நானும் இதை நம்புகிறேன், நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறாரு, உமர் நம்புகிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்களாம். இது ஒரு விஷயம். அடுத்து 2வது செய்தி சொல்கிறாங்க. பைனமா ரஜுலுன் ஃபி கனமிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும்போது, இது சேபு, அந்த நேரத்தில் ஒரு ஓனாய் வந்து அத்துமீறி வந்து தகவமின் ஹாபிஷாத்தின், ஒரு ஆட்டை இழுத்துட்டு போயிடுச்சு. ஓனாய் வந்து நினைஞ்சிருச்சு, ஒரு ஆட்டை இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போனோன்னே தலபை, அவர் வந்து அதை விரட்டிக்கிட்டே போகிறார், தேடி போகிறார். ஹத்தா கண்ணஹூ இஸ்தன் கதஹாமின்ஹூ, ஒரு வழியாக அந்த ஓனாயிடமிருந்து ஆட்டை மீட்டு விட்டார். இழுத்துட்டு விரட்டிக்கிட்டு போய் பிடிச்சி நினைஞ்சிட்டார், ஆட்டை மீட்டு விட்டார். அப்போ காலலகு தேபு, ஓனாய் அவர்கிட்ட சொன்னது, ஹாதா இஸ்தன் கதஹா மின்னி, இந்த ஆட்டை என்னிடமிருந்து நீ காப்பாற்றி விட்டாய். ஃபமல்லஹா யௌம சபை, வன விலங்குகளுக்கான நாள் வரும்போது இதற்கு உதவி செய்கிற யார் இருப்பா? லா ராயலஹா கைரி, என்னை தவிர யாரும் அதை காப்பாற்ற முடியாத, அப்படி ஒரு நாள் வருமே. அப்போ என்ன செய்வேன், இன்றைக்கி நீ என்னை காப்பாற்றிட்ட, நாளைக்கு நான் தான் காப்பாற்றணும்னு ஒரு உலகம் வரும், ஒரு காலம் வரும், அப்போ நீ என்ன செய்வே அப்படின்னு ஓனாய் கேட்டுச்சான். மக்கள்லாம் சொன்னாங்களா, சுப்ஹானல்லாஹ் திபுன் யத்தகல்லமு, மாடு பேசுதா சார், ஓனாய் பேசுதா அப்படின்னாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இன்னி யூமினு பிஹாதா, நான் இதை நம்புகிறேன், ஆனால் அபூபக்கரின் உமர், நான் அபூபக்கர் உமர் எல்லாமே நம்புகிறோம். ஹுமா செம்ம, 2 பேரும் அந்த ஸ்பாட்டில் இல்லை. இதுதான் அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸில் முதல் விஷயம், 2 விஷயம், ஓனாய் பேசுனதாக வருதில்ல, என்ன கண்டென்ட்டாக தான் பார்க்கணும். நீங்கள் ஓனாய் பேசுமா ஆடு பேசுமான்னா பொதுவாக பேசாது. ஆனால் இறை தூதர்கள் வழியாக சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டும்போது அதிசயமாக 1-2 பேசியிருக்கலாம்.
அது வந்து அதை நம்ம நம்பிக்கை சார்ந்தது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், நம்ம கை காலெலாம் பேசணும்னு மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான்ல, அது மாதிரி உள்ள எடுத்துக்கிட்டு போயிடலாம். அப்படி குரான்லேயும் அந்த மாதிரியான பேசிய விஷயங்கள்லாம் வருது. குரானில் கூட என்ன செய்கிறது, ஹுது பேசியது, எறும்பு பேசியதுன்னெலாம் வருகிறது. அதை நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம். அந்த கிரவுண்டில் இதை நம்ம பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கணும்னு கேட்டால், மாடு பேசி ஒரு இறையச்சத்தை பற்றி, இஸ்லாமிய போதனை பற்றி, ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அது பேசுனுச்சின்னு சொன்னால் சரி பேசியிருக்கலாம், அல்ல ஒரு படிப்பினைக்கான இதை பேச வச்சுருக்கலாம்னு எடுத்துக்கலாம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நாங்கள் இதுக்கு படைக்கப்படலை. எதுக்கு படைக்கப்படலை, இந்த மாதிரி சவாரி செய்கிற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்கிறக்கூடாது. மாடெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான், இன்னமா குளிக்கனால் இல்லை ஹரிசி, விவசாயத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாடு பேசுனுச்சான். இது வந்து இந்த மாடு படைக்கப்பட்டது இதுக்கு தானா, அதான் கேள்வி. மாடு பேசுனது உண்மையான சரக்காக இருந்தால் நம்ம ஏற்றுட்டு போயிடலாம். இந்த மாடு பேசின செய்தி பொய்யானதாக இருக்கிறது, மார்க்கத்தில் இல்லாததாக இருக்கிறது, குர்ஆனுக்கு முரணானதாக இருக்கிறது, நடைமுறைக்கே மாற்றமாக இருக்கிறது. என்ன செய்கிறது, இன்னும் சொல்ல அதில் என்ன வருதுன்னா, இதற்கு படைக்கப்படவில்லைன்னா கூட அது ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், இன்னமா குளிக்குனால் இல் ஹர்சி, நாங்கள் படைக்கப்பட்டது விவசாயத்துக்கு, இன்னமாண்டா மட்டும்னு அர்த்தம். இன்னமாண்டான்னு அர்த்தம் மட்டும். நாங்கள் விவசாயத்துக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். மாடை வந்து நீங்கள் விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு ஒன்றுக்கும் படைக்கப்படலை அப்படின்னு வருகிறது. இதை வச்சுக்கிட்டே இது இப்போ முழிக்கிறாங்க விரிவுரையாளர்கள்லாம். இது பொய்யான செய்தி யாருன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, மட்டும்தான், அது மட்டும்தான்னு சொன்னால் அது மட்டும்தான் அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், அந்த வேல் வந்து அறுத்து சாப்பிட்லான் இருக்கிறது, அறுக்கலாம்னு இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து வண்டி மாட்டில் போட்டு என்ன செய்யலாம், லோடு வண்டியில் பூட்டிகிட்டு போகலான் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால இதுக்கு மட்டும்தான் படைக்கப்படுதுன்னு இந்த ஹதீஸில் இருந்தாலும் அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. எதை கூட அது எதைத்தானே கொடுக்கணும். ஹதீஸில் என்ன அர்த்தம் இருக்குது அதை அர்த்தம் கொடுக்க மாட்டாங்களா, அர்த்தத்தை மாற்றிடுவாங்களாம். நீ அர்த்தத்தை மாற்றினாலேயே நீ மறுக்கிறன்னு தான் அர்த்தம். பத்துல் பாரில் எப்படி என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னமா குளிக்கனாலில் ஹரதி, விவசாயத்திற்கு தான் படைக்கப்பட்டோம் என்று அந்த சொல்லாகிறது. லில் இஷாரத்தி இலா மாலமி மா குளிக்கத்திலகு, அது படைக்கப்பட்ட அதிகமான நோக்கத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உளம் துறதில் ஹசுர் ஃபி தாலிக்க, இதில் வந்து ஹசர்னா மட்டும்தான், அந்த மட்டும்தான் என்ற நோக்கம் இது கிடையாது. லியன்ஹு கைர் முராதின் இத்திஃபாக்கன், ஏகமனதான கருத்தின் பிரகாரம் அந்த கருத்து கொடுக்க முடியாது. ஏன்னா அன்னமின் அஜலிமா குளிக்கத்திலகு அன்னஹா துதுபகு தூக்கொலபில் இத்திஃபாக், இந்த மாடுகளை வந்து நம்ம அறுத்து சாப்பிடலாம்னு இருக்குத. அப்போ விவசாயத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னால் சாப்பிட்ற ஹராமில் வர்றேன், சாப்பிடக்கூடாதுன்னு வருமே அப்படின்னு வர்றதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாட்டிக்கிறாங்களா. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது, விவசாயத்துக்கும் படைக்கப்பட்டிருக்கணும்னு அப்படி கொடுக்கணும், விவசாயத்துக்கு தான் என்று கொடுக்கக்கூடாதான். நீ என்ன கொடுக்குறது என்னப்பா, இல்லை என்னப்பா இருக்குது, ஹதீஸில் ஒன்று இருக்கிறத வச்சுக்கிட்டு அது சரியாண்டு ஆய்வு செய்யணும். ஹதீஸில் என்ன இருக்குதோ அது சரியாண்டு ஆராயதை விட்டுட்டு அது தப்புன்னு தெரியுது. அப்போ ஹதீஸில் சொல்லாத இவ்வொரு அர்த்தத்தை கொடுத்து அந்த அர்த்தம் வச்சுக்கிடலாம், நீ இந்த அர்த்தம் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீ வேற ஒரு செய்தியை தான் நீ ஏற்றுக்கிற, இந்த செய்தியை ஏற்றுக்கிறல, நீ வேறு அர்த்தம் நீ கொடுக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன வருது, இன்னமா குளிக்குன்னா லில் ஹர்சி, விவசாயத்துக்குத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். விவசாயம் தவிர மயலில் உழவு வேலை செய்கிறாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம கால்நடைகள் படைக்கப்பட்டு, அதுக்கு தானா பால் கறப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, பால் கறந்து விற்கிறோம், மாடுகள் அதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. சரி, சவாரி செய்கிறதுக்கு படைக்கப்படவே இல்லையா, மாட்டில் சவாரி செய்ய மாட்டாங்களா? அந்த காலத்தில் அவங்க பகுதியில் ஒட்டகத்திலே சவாரி செஞ்சதுனால அந்த மக்களுக்கு வேண்டாம் அறியாமல் இருக்கலாம். நீங்கள் உலகத்தில் தேடி பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் என்ன செய்வாங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த ஒரு சினிமாவை ஒரு பாட்டு வரும், தாளையாம் பூ முடிஞ்சுன்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. அந்த பாட்டில் என்ன செய்வோன்னா, ஒரு கிராமத்தில் வந்து மாட்டில் சவாரி செஞ்சு போயிட்டே இருப்பான். அந்த பாட்டில் பாதி பாட்டுக்கு மாட்டில் தான் போயிட்டுருப்பான், ஒரு மாட்டில் ஏறி போயிட்டே இருப்பான் அந்த பாட்டில். அப்போ இது ரொம்ப காலத்துக்கு முந்தின பாட்டு, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு காலத்தில் அந்த இப்போ மனசில் நிற்கிது மாட்டில் போகிற மாதிரி காட்சி. அப்போ கிராமங்களில் இருக்க போய் தானே படமாக எடுத்துருக்கிறான், படத்தில் எடுத்திருக்கான்னா மாட்டில் ஏறி போகிறாங்கன்னா கிராமங்கள் அப்படியே மாட்டில் ஏறி போகிறதெல்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு இல்லை, குதிரை ஒட்டகம் மாதிரி இப்போ லாங் டூ அதுக்கெலாம் போக முடியாது.
இங்கேருந்து அங்கே போகிறது, பக்கத்தில் தெருவுக்கு போகிறது, அந்த மாதிரி உள்ளதுக்கு அது வரும். மாட்டில் ஏறி செல்வது கூடாதுன்னு கிடையாது. அப்போ அந்த மாதிரி பழைய சினிமாக்கள்ல எல்லாம் அந்த மாதிரி காட்டுற காட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த இதெல்லாம் கிராமங்களில் நடக்கிறது தான் காட்டுறான். எத்தனையோ கிராமங்களில் மாட்டில் சவாரி செய்கிற மாதிரியான இந்த படங்கள்லாம் உங்களுக்கு போடுறோம் பாருங்களேன். இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே மாட்டின் மீது ஏறி தான் போய்கிட்டு இருக்கிறார்கள். மாட்டில் ஏறக்கூடாதுங்கிறது கிடையாது. அதுபோக இந்த ஹதீஸில் உள்ள மாடு பேசின செய்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயம் தவிர வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. இந்த கருத்து சரியான்னு கேட்டால், அந்த கருத்தை கொடுக்கக்கூடாது, அதானப்பா இருக்குது, எனக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற இருக்கிறது அதுதான் இருக்கிற அந்த கருத்து சரியான்னு கேட்டால், அது விவசாயத்துக்கு மட்டும் வார்த்தை நம்ம எடுத்துடணும், விவசாயத்துக்கும் பயன்படுத்தலான்னு வச்சுக்கிறேன்னு நீனாவில் வச்சுக்கிறப்பா. அது ஹதீஸில் என்ன இருக்குது? ஒரு ஹதீஸு சரியான்னு கேட்குறான்னா அந்த ஹதீஸில் உள்ள வாசகம் அது சொல்கிற கருத்து சரியாங்கிறது தான் நீ ஆன்சர் பண்ணணும். எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது மட்டும்ங்கிறது மட்டும் சரியில்லை, அப்போ அவங்களும் சரியில்லைன்னு சொல்ல வர்றாங்க. இவங்களும் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது சரியில்லைன்னு சொல்ல வர்றாங்க. எதுக்கு அது மறுப்புறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னது சரியில்லை என்று சொல்வதை விட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறது இவ்வளோ அழகான பதிலாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தான், ஆனால் மட்டும்ங்கிறது மட்டும் தப்பாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்ல வர்றீங்க. இவங்க கருத்து பிறகு என்னன்னு கேட்டால், இதுக்கு மட்டும்தான் என்று இருக்குல்ல, மட்டும்ங்கிறது கிடையாது, அது தப்பாக சொல்லிட்டாங்க, அந்த கருத்து கொடுக்க முடியாது, ஏன்னா வேறு வேறு பர்பஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் பிழையாக சொல்லிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்கு மட்டும்ங்கிறது அது இல்லைன்ற ஒரு பொய்யாச்சு, அதுக்கு மட்டும் படைக்கப்படல, பொய்யாயிருச்சு. அப்போ இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க என்பது கௌரவமாக, ரசூலுல்லாஹ் கண்ணியமாக, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது, நம்ம வேறு அர்த்தம் கொடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீர்களே. ஆனால் அப்போ தப்பான அர்த்தம் தரக்கூடிய சொல்லை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அந்த ஒரு விஷயமாச்சா. அதுக்கடுத்து பொதுவாக கால்நடைகளில் நீங்கள் ஏறி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். நமக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். 6வது சூறாவில் 142வது வசனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒமினல் ஆமி, கால்நடைகளிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஹமூலத்தன், உங்களை சுமந்து செல்லக்கூடியவைகளே அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஏறி போகிறதுக்கு உள்ளதே எல்லாம் படைத்திருக்கிறான் இருக்குது. எதில் ஏறி போக முடியும்? ஆட்டில் ஏற முடியாது. ஏன்னு கேட்டால் அது சில ஆடுகளில் மலை ஆடுகள்லாம் இருக்கிறது, ஒரு மாடு மாதிரி சைஸில் உள்ள ஆடுகள்லாம் இருக்குது, அதில் ஒன்றா ஒரு ஆள் ஏறி போகலாம். ஆனால் அப்போ பரவலான ஆடுகளை ஏற முடியாது, அதை கழிச்சிக்கிறங்க, 7 ஆட்டி கழிச்சிக்கிற வேண்டியதான். அதே மாதிரி அல்லாஹுல்லதி ஜாலலக்குமுல் அன்ஆம, கால்நடைகளை உங்களுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான், லி தர்கபூ மின்ஹா, அதில் நீங்கள் ஏறி செல்வதற்காகவும், மின்ஹா தாக்குலூன், அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்போ கால்நடைகளில் நீங்கள் ஏறியும் செல்லலாம், அதிலிருந்து சாப்பிடவும் செய்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நல்லா சொல்லி காட்டுக்கிறான். அப்போ இந்த கால்நடைகளில் ஏறி செல்லுதல்ங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி இங்கே வருது. கால்நடைகளில் என்ன செய்யக்கூடாது, ஏறி செல்லக்கூடாதுன்னு. ஆனால் ஏறி செல்லலாம்னு குரானில் நல்லா சொல்லி காட்டுறான் 40வது சூறாவில் 79வது வசனத்தில். அதே மாதிரி உள்ளதே கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா ஜாலலக்கும் மினல் புல்கி உள்ள அண்ணாமி மாத்தர்க்கமூன், உங்களுக்கு கப்பல்கள்லையும் கால்நடைகள்லையும் நீங்கள் சவாரி செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான். லி தஸ்தவோட லஹரிஹி லுஹூர்ஹி, அதில் முதுகில் ஏறி நீங்கள் அமர்ந்து, சும்மா ததுக்குரு நேமத்தல்லாஹி நேமத்த ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய அருளை நீங்கள் நினைவு கூர்ந்து, தக்கூடு சுபஹான் அல்லது சஹர்லனா ஹாதா ஒமா குன்னாலஹு முக்ரினீன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுவதற்காகவும் அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான். கப்பலையும் படைத்திருக்கிறான், கப்பல் போல உங்களுக்கு பயணத்தில் அழைத்து செல்லக்கூடிய கால்நடைகளையும் படைத்திருக்கிறான் என்று வருகிறது. அப்போ இது எல்லாமே என்ன காட்டுதுன்னு கேட்டால், கால்நடைகளும் படைத்தது சாப்பிட்றதுக்கும் படைச்சிருக்கிறான், ஏறி செல்லவும் படைச்சிருக்கிறான். அதில் ஆடு மட்டும் விதிவிலக்கில் வரும். ஏன் வரும்னு கேட்டால் அது தாங்க முடியாது, அதனுடைய உடல் சைஸு முடியாது, நமக்கே தெரிகிறது, அது இல்லை பண்ணு. ஆனால் மாடுகளுக்கு அப்படி இருக்கா? மாடுகள் நீங்கள் ஒரு மனுஷன் ஏறி உட்கார்ந்ததுக்கு அம்புட்டு ஆட்சேபம் அந்த மாடு பண்ணுதுன்னு சொன்னால், 2 மாட்டில் ஒரு லாரி சரக்கை ஏற்றிட்டு போகிறாங்க, ஒரு மாட்டு வண்டி, அதில் 2 மாட்டை பூட்டிடுறாங்க, ஒரு லாரி சரக்கு ஏற்றிட்டு போகுதுங்க. அதனுடைய வலிமை அவ்வளோ வலிமையான அது வர்த்தகமாக இன்றைக்கி நடந்துச்சு. இவங்க இந்த கருத்துப்படி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, முதுகில் தோல்லாம் தூக்கிட்டு போகணும் மூட்டைகளை. ஒரு லாரி சரக்கை கொண்டு அடுத்த ஊருக்கு சேர்ப்பதற்கு ஒரு 100 வேலையாளுகள் தேவைப்படுறதுக்கு, அதை 2 மாடு மூலமாக செஞ்சுட்டு இருந்தான் மனுஷன். அப்போ அந்த கருத்து பாருங்கள், அதுவும் தானே செய்யக்கூடாது. அந்த ஹதீஸ் அப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால்
ஏறி செல்வதற்கு நான் படைக்கப்படலை. இதுவும் ஏறி செல்வது தானே. மாட்டுக்கு மேலே முதுகில் ஏறினா என்ன, நுகத்தடியை போட்டு வண்டியில் ஏறினா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. மாட்டில் ஏறக்கூடாதுன்னு சொன்னால் மாட்டு டைரெக்டாக ஏறி உட்கார்றது மட்டும்தான் அது குறிக்கும். அதை விட 2 மாட்டை ஒன்றா ஒத்த மாட்டு வண்டி கூட இருக்குது. ஒரு மாட்டு வண்டியை போட்டு என்ன செய்கிறாங்க, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில் பிரயாணம்லாம் போயிட்டுருக்குறாங்க. அப்போ மாட்டு வண்டிகள் ஒத்த மாட்டு வண்டியில் பிரயாணம் பண்ணக்கூடிய வண்டிகள்லாம் இருக்கிறது. நெட்ட மாட்டு வண்டியில் லோடு அடிக்கிறதுக்காக வேண்டி நெட்ட மாட்டு வண்டிகள்லாம் இருக்கிறது. இதில் எல்லாம் ஏறி போகிறான இதுகளெல்லாம் தப்புன்னு இதில் வருகிறது. தப்புன்னு சொல்லிட்டு வாங்க, தப்புன்னு சொல்லிவிட்டு என்ன செய்யுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பத்துவா கொடுங்கன்னா அதுதான் அந்த அர்த்தம் இல்லை. அப்போ விடுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு போங்க, அர்த்தத்தை மாற்றுவாகலாம். இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை மாற்றிக்கிடுவோம். நீ அர்த்தத்தை மாற்றினீங்கன்னா உன் அர்த்தம் அது, ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தம் அது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தம் எது? இதான் என்னது, விவசாயத்திற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், வேறு எதுக்கும் இல்லைன்னு அர்த்தம். இன்னமா போட்டாலும் என்ன அர்த்தம், இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், அல்லாஹ் ஒரே ஒருத்தன் தான், வேறு ஒருத்தன் இல்லைன்னு அர்த்தம் அடங்கியிருக்கும். அதே மாதிரி தான் இன்னமா குலிக்னானில் ஹர்சி, விவசாயத்திற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம்னு கேட்டால் வேறு எதற்கும் நாங்கள் படைக்கப்படவில்லை. லம் நுகுலக்கில் கைரி, வேறு ஒன்றுக்கும் நாங்கள் படைக்கப்படவில்லைன்னு அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அப்போ ஒரே ஒரு பர்பஸ் தான் மாட்டுக்குன்னு இருக்குது. சரியாது? அப்படி மாட்டு பேசுமா? இந்த கேட்டால் பதில் சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலத்தில். இதுக்கு பதில் புது பறவை பேசலையா, சுலைமான பேசுகிறதில்லப்பா டாபிக். என்ன பேசுகிறது டாப்பிக்கு? பேசுகிறதுக்கு நீ பதில் சொல்லாத. டாபிக் என்னது? இது மாதிரி ஒரு மாடு சொல்லுமா? மாடு அது படைக்கப்பட்டதாக சொல்வது அல்லாஹ் எதுக்கு எப்படி படைக்கப்பட்டதாக சொல்கிறான்னா அதுக்கு ஒத்து இருக்கா, முரணாக இருக்குதா? குறைஞ்சபட்சம் இந்த கருத்தை ஏற்றுக்கிறவன் மாடை சாப்பிடக்கூடாதுன்னா சொல்லணும். குறைஞ்சபட்சம் நீ ஏற்றுக்கிறாத நெசமாக ஏற்றுக்கிறாளாக இருந்தால் இந்த விவசாயம் தான். விவசாயம் பண்ண முடியல, விட்டுட்டு போய் செத்துட்டு போகுது, அது திங்கிறதுக்குலாம் படைக்கப்படல அப்படின்னு சொல்கிறியா? அது திங்கிறதுக்கு மட்டும் என்ன செய்கிறது, விளைக்கணும். ஹதீஸை விளைப்பாங்களாம், ஏற்றுக்குருவாங்களாம். அந்த ஹதீஸ் பிரகாரம் திங்கக்கூடாதுன்னு அர்த்தம் வருது. ஏன்? இது ஒன்றுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒன்றுக்கு? மாட்டு வண்டி பூட்டாத அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கசாப்பு கடையில் வச்சு அறுத்து திங்காதன்னு சொல்லணும். பால் கறந்து விற்று சாப்பிடாதுன்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் படைக்கப்படலன்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் சொன்னால் தான் நீ ஹதீஸை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். ஆனால் அதெல்லாம் அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தில் வருது. வந்தாலும் அந்த அர்த்தத்தை நாங்கள் நீக்கிக்கிடுவோம், எங்களை வசதியான அர்த்தத்தை வச்சுக்கிடுவோம்னு சொன்னால் நீ அப்போ அந்த ஹதீஸை நீனு ஏற்றுக்கிறல, ஏற்றுக்கிற ஆளுகளும் ஏற்றுக்கிறல. என்ன வித்தியாசம்? நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், ரசூல் இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம மறுத்துறோம். அவங்க என்ன சொன்னாங்க, ரசூல் சொன்னாலும் அவங்க பிள்ளையாக சொல்லுவாங்க, நாங்கள் பிள்ளையை கரெக்ஷன் பண்ணி ஏற்றுக்குருவோங்கிறாங்க. அதான் விஷயம். அது ஒன்றாச்சா? சரி, அடுத்து ஒரு ஓநாய் ஆட்டை, ரெண்டாவது ஓநாய் பேசுன விஷயம் அதுலேயே வருது. ஓநாய் ஒரு ஆட்டை பிடிக்குது. ஓநாய் பேசுமான்னா பேசலாம். ஓநாய் என்ன செய்யலாம்? அல்லாஹ் நாடினால் அற்புதங்கிற வகையில் நபிமார்கள் மூலமாக நமக்கு சொல்லப்படுமையானால் அதை நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் நாடினால் எதையும் பேச வைப்பான்ங்கிற அந்த ஒரு கான்செப்டில். எல்லா ஓநாயும் பேசாது. அதுக்காக வேண்டி எங்கள் தெருவில் போனால் ஒரு ஓநாய் பேசினா பொய்யின்றுவோம். என்னடா இனிமேல் சொல்கிற பொய், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் சொன்னார்கள்னு சொன்னால் அது வகையில் தான் சொல்லுவாங்கன்னு நம்ம ஏற்றுக்குருவோம். சரி, ஓநாய் பேசணும். என்ன பேசுனுச்சு? ஒரு ஆட்டை இழுத்துக்கிட்டு போகுது, இவன் மீட்டி கொண்டு வந்துட்டான். அப்போ சொன்னிச்சான், இன்றைக்கி மீட்டுட்டீங்க, நாளைக்கு நாங்கள் தானே அது காவலாக இருப்போம், அப்போ யார் மீட்பான்னு கேட்டுச்சான். அப்படி ஒரு காலம் வருமா? அப்படி ஒன்று வரப்போகுதா? ஒட்டகத்தை ஆடை ஓநாயை காவல்காரால் நியமிப்பாங்களா இப்போ வச்சு? அப்படி ஒரு காலம் இப்போ அது வருமா? அந்த காலம் என்னங்கிறது என்னமோ தஃப்சீர்லாம் பண்ணுறாங்க. அப்படி ஒன்றே கிடையாது. தஃப்சீர் நீ சொல்கிற விளக்கம் தான்ப்பா. ஒரு காலம் வருமா, அந்த காலத்தில் என்ன அந்த ஓநாய் சொல்லுது, இன்னைக்கு காப்பாற்றி விட்டாய், நாளைக்கு என்னை தவிர இதுக்கு யாரும் காவல் இருக்க மாட்டார்கள், அப்போ யார் காப்பாற்றுவா? அப்படி ஒரு நாள் வரும். வன விலங்குகளுக்குன்னு ஒரு நாள் வருமா, எங்கள் ராஜ்யம் நடக்கிற ஒரு நாள் வரும்னு அது சொல்லுது. அப்படி எந்த நாள் வரும் சொல்லு? அப்படி ஒரு நாள் இருக்கா? வன விலங்குகளுடைய ராஜ்யம் நடக்கிறது, மனிதர்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நாள் வருமா? வரும் என்ற உங்களுடைய ஈமானுடைய நம்பிக்கையில் அப்படி ஒரு நாளை நம்பணும்னு ஏதாவது இருக்குதா? ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனுஷன் செயலற்று போயிடுவான், ஓநாய்கள் தான் ஆதிக்கம் செலுத்தும். அப்படி ஒரு காலம் வரும்போது ஓநாய்கள் ஆடுகளை பிடிச்சிட்டு போனால் எவனாலையும் காப்பாற்ற முடியாது. அப்படியான ஒரு காலம் வரும்னு ஹதீஸில் இருக்குதா? குரானில் இருக்குதா? அப்போ மார்க்கத்தில் உள்ளது தானப்போ அது பேசணும். நடக்கக்கூடிய ஒன்றை எல்லாம் அறிவி தருவதற்காக பேச வச்சான்னு சொன்னால் அது நடக்கிற விஷயமா இருக்கணும்ல. எந்த காலத்தில் வந்தாலும் ஓநாய் ஆடை பாதுகாக்காது, நான் தான் பாதுகாப்பேன்னு சொல்லுது அந்த ஓநாய் பேசுது. ஒரு காலம் வரும், அப்போ நான் தானே இப்போ இதை பாதுகாப்பு, வேறு யார் இருக்கா? ராயிலகா கைரி, என்னை தவிர யாரும் இதை பாதுகாக்க முடியாது, நான் தான் இதை பாதுகாப்பேன், அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு அது சொல்லுது. என்றைக்காவது ஓநாய் ஆட்டை பாதுகாக்குமா?
இல்லை ஓநாய்களுக்குண்டு அவைகள் ஆட்டம் போடுவதற்குன்னு ஒரு ராஜ்யம் ஒரு நாள் கொடுக்கப்படுமா அப்படி? அப்போ ரெண்டுமே பொய்யா இருக்குது. ரெண்டுமே இதெல்லாம் அதுலேயும் அந்த செயற்கைத்தன்மை இருக்குது பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்டால் சஹாபாக்கள் அப்படி நம்பிடுவாங்க எல்லாருமே. இதில் மாடு பேசுமான்னு சஹாபாக்கள்லாம் பேசுனாங்களாம். ஓனாய் பேசுச்சேன்னு ஆச்சரியப்பட்டாங்கன்னு வருது. அதில் ஆச்சரியப்படுவாங்களா? அதை ஆச்சரியப்பட்டோன்னு ரசூலுல்லாஹ் பதில் என்ன செய்கிறாங்க? நான் நம்புகிறேன். அபூபக்கர் உமர்லாம் சாட்சிக்கு எடுத்துக்கிறாங்க. அபூபக்கர் நம்புறார், உமர் நம்புறார். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பேசுகிற பேச்சா? எல்லாரும் தான் நம்புவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னான். அப்போனா அபூபக்கர் உமர் ரசூலுல்லாஹ் 3 தான் நம்புகிறாங்க, பாக்கியெல்லாம் நம்பலன்னு அர்த்தமா? எல்லாருமே நம்பியிருப்பாங்க. நெசமாக இருந்தால் 50 பேர் நம்பியிருப்பாங்க. எங்கள் இடத்துல அபூபக்கரும் இருக்கவில்லை, உமரும் இருக்கவில்லை. அபூபக்கர் உமருக்கு சேர்த்து ரசூலுல்லாஹ் பேசினார்கள். நீங்கள் நம்பாட்டி போங்கப்பா, எங்களுக்கு 2 பேர் நம்புகிறாங்க அப்படி ரசூலுல்லாஹ் என்னைக்கா சொல்லுவாங்களா? அப்படி இப்போ சஹாபாக்கள் இருந்தாங்களா? அப்போ அபூபக்கர் உமரை தவிர வேறு சஹாபாக்கள் இருந்தால் அவங்களும் அதை நம்பலையா? அப்போ நிறைய பிழை இருக்குது இந்த செய்தியில். நல்லா தெரிகிறது. இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய் புழுகு என்று பச்சையாக பளிச்சென்று தெரிகிறது. அதனால் என்ன செய்வாங்கன்னா மாட்டிலெல்லாம் பிரயாணம் பண்ணி அது மாட்டில் அந்த அப்பாஸில் கூட அது பதில் மாதிரி சொல்லியிருப்பார். மாட்டில் பிரயாணம் பண்ணி யாராவது போவாங்களா, நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்குறீங்களா அப்படிலாம் கேட்பார். அவங்க அந்த டீனேஜரில் பேசும்போது அவங்களுக்கு மறுப்பு சொல்லும்போது பேசியிருப்பார். மாட்டில் அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. இதில் மாடுகளில் மனிதன் ஏறி போவதற்கு மாட்டு வண்டியே ஆதாரம் தான். மறைனது மாட்டு வண்டியே தான், மாட்டில் ஏறி போகிறது தானே. அதனால் நடைமுறைக்கு மாற்றோம். சொன்ன கண்டென்ட் மேட்ரு இஸ்லாமிய பேசிக்கில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. அந்த கால்நடைகள் இதை வச்சு எல்லாம் பேச வச்சானா ஒரு அதிசயத்தை தானே பேச வைக்கிறான். அது உண்மையை தானே பேச வைப்பான். அது உண்மையை